ஓம் மகா காளியே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது என் கட்டளையை அவமதிக்காமல் நான் சொல்வதை கேட்க வந்திருக்கிறாய் என்றால் உன் தாய் இந்த காளியின் முழு ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்துவிட்டது என்றார்த்தம். நீ என் செல்ல பிள்ளையாவாய் என்றார்த்தம். இந்த வீடியோவை பார்க்கும் என் பிள்ளைகள் அனைவரும் இப்போதே ஒரு லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகின்ற பௌர்ணமி இரவு நான் சொல்லப்போவதை மட்டும் நீ செய்தால் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறைந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீடூடி வாழ்வாய். நான் சொல்வதை முழுமையாக கேள். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நானே பொறுப்பு. இது உன் தாயின் சத்திய வாக்கு, தவறவிடாதே. என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு அச்சப்பட்டு நிம்மதியில்லாமல் தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதற்கெல்லாம் வருகின்ற பௌர்ணமி இரவுக்குள் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இந்த அகிலத்திற்கே அன்னை நான். என்னை வணங்காதவர்க்கும் தாயாக இருந்து காப்பாற்றுகிறேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது என அனைத்தையும் என்னிடம் சொல்லி என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளை உன்னை கைவிட்டு விடுவேனா? இல்லை, நீ இப்படியே இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுவேனா? எந்த தாயும் தன் பிள்ளை படும் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படமாட்டாள். நான் எப்படி என் பிள்ளை கஷ்டத்தில் இருப்பதை பார்த்து நிம்மதியாக இருப்பேன்? இந்த நிமிடம் நீ நான் சொல்வதை உணர்ந்து செய்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது. ஒரு மகிழ்ச்சியான தகவல். என் பிள்ளையே, நமது காளிவாக்கு சேனலில் தீராத குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யவும், பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கவும், எதிரிகளால் ஏற்படும் கண் திருஷ்டி ஏவல் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுபட நேரடியாக காளி குறி கேட்டு சக்தி வாய்ந்த வசியமை, தாயத்துகள், அச்சாரங்கள் போன்றவை நமது சந்தாதாரர்களுக்கு வாரம் 3 பேருக்கு மட்டும் இலவசமாக தரப்படுகிறது. உண்மையாக கஷ்டத்தில் இருப்பவர்கள் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிரச்சனைகளை பதிவிடுங்கள். அங்கே நமது காளிவாக்கு ஆன்மீக சேவையின் வாட்ஸ்அப் எண் இருக்கும். அதன் மூலம் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். என் தங்கமே, நீ இப்போது சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன தவறு செய்கிறாய் என்று கூறுகிறேன், கேள். இதை தெரிந்து கொண்டு பௌர்ணமி அன்று சரி செய்துவிடு. சில நாட்களாகவே நீ எத்தனை கோவில்களுக்கு சென்றாலும், எத்தனை தெய்வத்திடம் உன் பிரச்சனையை சொல்லி முறையிட்டாலும் எதுவும் சரியாகியிருக்காது. அதற்கு முக்கியமான காரணம் உன் குலதெய்வத்தை நீ மறந்துவிட்டாய். உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டாய். இதுதான் இப்போது நீ படும் துன்பத்திற்கு காரணம். ஒருவன் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் அவனுக்கென்று ஒரு ஆபத்து என்று வந்தால் அதை தடுத்து தாங்கி பிடிக்க முதலில் பாதுகாப்பு கவசமாக நிற்பது அவன் குலதெய்வமாகத்தான் இருக்கும். குலதெய்வம் என்பது சாதாரணமல்ல. மற்ற தெய்வங்கள் நீ அழைத்தால்தான் வந்து உதவி செய்யும். ஆனால் குலதெய்வம் என்பது காலகாலமாக உன் குலத்திலேயே பிறந்து வாழையடி வாழையாக உனது முன்னோர்கள் தலைமுறையையும் உன்னுடைய தலைமுறையையும் உன் எதிர்கால தலைமுறையையும் தாங்கி பிடிக்கும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமாகும். யாருக்கு குலதெய்வத்தின் பலம் இருக்கிறதோ அவருக்கு யாராலும் செய்வினை செய்யவோ இல்லை வேறு தீய சக்திகளாலோ பாதிப்பு ஏற்பட குலதெய்வம் விடாது. இது என்னுடைய பிள்ளை, அவனை தொட வேண்டும் என்றால் என்னை தாண்டி தொட்டுப்பார் என்று எதிர்த்து நிற்கும். அவரது தலைவாசலிலேயே காவல் காக்கும். இப்போது உன் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உன் குலதெய்வ குறையே காரணம். இந்த பயனுள்ள தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள். என் தங்கமே, இப்போது என்னுடைய மூலமாக உன்னுடைய குலதெய்வம் உன்னை அவர்கள் எல்லைக்கு வர சொல்கிறது. இதை பயன்படுத்திக்கொள். என் தங்கமே, நன்றாக நினைவில் வைத்துக்கொள். வருகின்ற பௌர்ணமிக்கு முந்தைய நாள் உன் இருப்பிடத்தை முழுதாக சுத்தம் செய்து பசுமாட்டு கோமியம் சிறிது, ஆற்று நீர் தீர்த்தம் சிறிது, கல்லுப்பு, மஞ்சள் நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு வீட்டை சுற்றி 4 மூலைகளிலும் தெளித்துவிடு. அன்று இரவு உன் வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி காட்டி ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபாய் காசு வைத்து கட்டி பூஜை அறையில் உன் குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொள். மறுநாள் பௌர்ணமி அன்று காலை எழுந்ததும் குளித்துவிட்டு மனதார உன் குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொண்டு உன் குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு போய் கோவிலை சுத்தம் செய்து பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து பசியாற்றிவிட்டு ஒரு சோம்பு மஞ்சள் தண்ணீர் வைத்து 3 எலுமிச்சை பழம் வைத்து மனதார வேண்டிக்கொள். அங்கிருந்து சிறிது மண், எலுமிச்சை பழம், கோவில் விபூதி பிரசாதம் 3ஐயும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து அன்று மாலை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதை வீட்டு நிலைக்கதவின் உள்புறம் கட்டிவிடு. இதை செய்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். இது உன் காளியின் சத்திய வாக்கு. சரியாக செய்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. உனக்கு நிழலாக உன் தாய் காளி நான் என்றும் இருப்பேன். என் அருள் கிடைக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி என்று பதிவிடுங்கள். ஓம் சக்தி ஆதி பராசக்தி.